அறிவை விரிவு செய்ய மாணவர்கள் ஆங்கிலத்தில் சிறந்து விளங்க இவ்விழாவின் ஒருங்கிணைப்பாளராக திகழக்கூடிய எம் பள்ளியின் ஆசிரியர் ஜி. செல்வராஜ் ஜெயக்குமார் அவர்களை வருக வருக என அன்பான மாணவர்கள் வளர்ச்சியை தமது வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி இருக்கிறது. அன்புக்குரிய பெற்றோர்களே, இங்கதான் முதல் தடவையா பேரண்ட்ஸ் பிளஸிங் டே அப்படின்னு பாக்குறேன். இந்த வருஷத்துல இது வந்து 5வது முறை +2 10th மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் செஷன் கொடுக்கிறது 5வது தடவை. இங்கதான் பேரண்ட்ஸ் பிளஸிங் டே அப்படின்னு இதை டர்ம் பண்ணி பெற்றோர் உங்களோடு இணைந்து மாணவர்களை ஊக்குவிக்கின்ற எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் உங்களது பிள்ளைகளோடு துணையில் இருந்தார்களோ, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு நீங்களும் கடவுள் காலையிலும் மாலையிலும் 5 நிமிடமாவது ஜெபிப்பார்கள். உங்களை அறியாமல் உங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும், ஒரு மன உறுதி கிடைக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். அப்பொழுது நீங்கள் சிறப்பாக படிப்பீர்கள். இருக்க பெற்றோர்கள் வந்திருக்கிறவர்களுக்கு ஒரு கேள்வி. சின்ன வயசுல நீங்க ஸ்கூல்ல படிக்கும்போது 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது உங்க டீச்சர் உங்கள்கிட்ட கேட்டிருப்பாங்க, நீ படிச்சு என்ன ஆக போற அப்படின்னு. கேட்டாங்களா? நீங்க என்ன சொன்னீங்க? கொஞ்சம் டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், டீச்சர் ஆக போறேன், சயின்டிஸ்ட் ஆக போறேன், பைலட் ஆக போறேன் அப்படிலாம் சொல்லியிருப்பீங்க இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்த்தீங்களா? எத்தனை பேரு சின்ன வயசுல நீங்க சொன்னதா மாறி இருக்கீங்க? ஒரு 5-6 பேர் தான் மாறி இருக்காங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? நான் சின்ன வயசுல 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது என்ன கேட்டாங்க, சயின்டிஸ்ட் ஆக போறேன்னு சொன்னாங்க. 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது தான் அவர் இறங்கணும்னா எல்லாரும் அவருக்கு மரியாதை கொடுக்குறாங்க, எல்லாரும் அவரை வரவேற்கிறாங்க. ஹீரோ மாதிரி இருக்கிறாரு, பெரிய ஆளா இருக்காரு, எல்லாரும் மதிக்கிறாங்க. அதனால அதை பார்த்துட்டு நானும் ஒரு கலெக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறது. படத்தை பார்த்துட்டு போலீஸ் பயங்கரமான ஹீரோ போலீஸ் துணிவு வேற படத்துல சூர்யா வந்து அருமையான டாக்டர் இருக்காரு, கெட்டவங்க அடிச்சு ஜெயில போறாரு, நல்லவங்க ஏழைகளுக்கு உதவுறாரு. அதை பார்த்துட்டு நானும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும். அருமையா ஸ்கூல் ஆர்கனைஸ் பண்றாங்க, சிறப்பா திறமைகளோடு படைத்திருக்கிறார் என்றால் எதை சாதிப்பதற்காக இறைவன் என்னை படைத்திருக்கிறார்? இந்த ஊர்ல, இந்த குடும்பத்துல, இந்த பெற்றோர்கள் கடவுள் விரும்புகிறாரு அப்படின்னு இறைவன் மீது ஒவ்வொரு நாளும் தியானித்து அதன்படி குறிக்கோள்களை உருவாக்கிக் கொள்பவர்கள் தான் உண்மையிலே
நான் என்ன இருந்தாலும் படிக்காம விட மாட்டேன், சாதனை செய்யாம விட மாட்டேன் என்று சூழ்நிலைகளை எல்லாம் தங்களது குறிக்கோளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைப்பவர்கள் தான் வரலாற்றிலே வாசிக்கப்படுகின்ற ஹீரோயின்களாக மாறுவார்கள். இல்லை, குறிக்கோள்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பவர்களாக இருக்கிறீர்களா? சிந்தித்து பாருங்கள். குறிக்கோள்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதற்கேற்றவாறு என்னென்னலாம் வந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி வையுங்கள். நீங்கள் நிச்சயம் in my abilities to achieve success